வணக்கம். ஜனநாயகன் படத்தில் திமுகவிற்கு அதிர்ச்சி தரும் வகையில் இடம்பெற்றுள்ள காட்சி. செய்வதறியாமல் விழிப்புதுங்கி நிற்கும் திமுக. இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக களம் காண இருக்கிறார். அதன்படி இதற்கான பணிகள் மிகவும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதே சமயம் சினிமாவில் விஜய் அவர்களது கடைசி படமான ஜனநாயகன் படம் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. முழுக்க அரசியலை மையமாக வைத்து ஜனநாயகன் படம் உருவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஜனநாயகன் படத்தில் திமுகவிற்கு செக் வைக்கும் விதமாக முக்கிய காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது ஜனநாயகன் படத்தில் தன்னுடைய மகனுக்கு புதிய அரசியலை தாய் சொல்லிக் கொடுக்கும் வகையில் கதைக்களம் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அந்த தாய் குடும்ப அரசியல் மற்றும் தற்போதைய அரசியல் கட்சியை விமர்சிக்கும் வகையில் காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே ஜனநாயகன் படத்தில் விஜய் அவர்களுக்கு அம்மாவாக நடிக்க பலர் தயக்கம் காட்டிய நிலையில் ரேவதி அவர்கள்தான் நடிப்பதற்கு முன்வந்து நடித்துள்ளார். மேலும் இந்த படத்தின் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் எல்லாம் முடிய 3 முதல் 4 மாதங்களே போதும். ஆனால் வேண்டுமென்றே அடுத்த ஜனவரி மாதம் வரை இந்த படத்தை இழுத்தளிக்கிறார்கள். இதற்கு மிக முக்கிய காரணங்கள் உள்ளன. அதாவது ஜனநாயகனில் அரசியல் சொல்லப்பட்டுள்ளதால் இந்த படத்தை வெளியிட விடாமல் திமுக தடுக்கும். இதை தங்களுக்கு அனுதாபமாக மாற்ற விஜய் அவர்கள் முடிவெடுத்துள்ளார். மேலும் விஜய் அவர்களது கடைசி படம் என்பதால் ஏற்கனவே எதிர்பார்ப்பு எகிரியுள்ளது. இந்த நிலையில் இந்த படத்திற்கு ஆளும் கட்சி தடை விதித்தால் அது சட்டசபை தேர்தலில் விஜய் அவர்களுக்கு பிளஸாக மாற வாய்ப்புள்ளது. அதே சமயம் ஜனநாயகன் படத்தில் ஆழமான அரசியல் சொல்லப்பட்டுள்ளது. குறிப்பாக குடும்ப அரசியல் குறித்து மிகப்பெரிய அளவில் ஜனநாயகன் படத்தில் பேசப்பட்டுள்ளது. இதனால் இந்த படம் வெளியானாலும் அது விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பிளஸாகவும் திமுகவிற்கு மிகப்பெரிய அளவில் பின்னடைவாக மாற வாய்ப்புள்ளது. இதனால் ஜனநாயகன் படத்தை தடை செய்யவும் முடியாமல் வெளியிடவும் முடியாமல் திமுக இடியாப்ப சிக்கலில் மாட்டியுள்ளது. நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் அவர்களது கடைசி படமான ஜனநாயகன் படத்தில் பெரிய அளவில் திமுகவிற்கு எதிரான காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.